ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஸ் பண்ணாமல் வீட்டில் நம்ம நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருப்போம். அந்த பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு பேங்கிள் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதுக்கு வந்து நான் கிளாஸ் பேங்கிள்ஸை வந்து 3 எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த திக்னஸ் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் 3 கிளாஸ் பேங்கிள் எடுத்துக்கிறேன். இது அப்படியே நம்ம டைட்டாக பிடிச்சி அந்த மாதிரிலாம் நம்ம அந்த சில்க் த்ரெட்டில் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒட்டணும். தனித்தனியாக இருக்கிற பேங்கிள்ஸை செப்பரேட்டாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒவ்வொரு பேங்கிள்லேயுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூலாம் யூஸ் பண்ணக்கூடாது. B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெட்டல் கிளாஸ்க்கெலாம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா B7000 தான். அவ்வளோ சீக்கிரம் வெளியும் வராது. ஃபேப்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டிக் ஆகிறதுக்கே நமக்கு ஒரு 24 to 48 ஹவர்ஸ் ஆகும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதனால் B7000 க்ளூ எடுத்துக்கிறேன். B7000 க்ளூ போட்டு ஒவ்வொரு வளையலாக போட்டு லேயர் மாதிரி நம்ம அப்படியே ஒட்டிடுறோம். மேலே வச்சு ஒட்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட் ட்ராப் பண்ண போகிறோம். நான் சூஸ் பண்ண கலர் வந்து க்ரே. ஏன்னா நான் அந்த பேங்கிள் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சாம்பிள் பேங்கிள் காட்டினால அதுவும் வந்து இந்த மாதிரி வளையல் வச்சு தான் பண்ணேன். ஸோ ஒரு செட்டாக பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஒன்று நானே பண்ணிவிட்டேன், இன்னொன்று வீடியோவாக எடுத்துட்டேன். ஸோ சில்க் த்ரெட் வச்சு ஒரு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் வளையல் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேங்கிள் டியூவல் பேங்கிள் அப்படி அந்த திக்னஸ் அப்படின்னா நம்ம ஒரு 25 to 30 எடுக்கலாம். இதில் வந்து ஒரு 35 to 40 கிட்ட நான் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து வச்சு அதை ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் அது நல்லா ஃபுல் லென்த்துக்குமே வந்து ரேப் பண்ண முடியும். கம்மியாக போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து மறுபடியும் ஓட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ டைம் சேவிங்க்காக நான் ஒரே 40 இது வந்து நான் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பொறுமையாக டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் பார்க்கும் போதே அது திக்காக்காமல் ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு லேயர் வந்து அழகாக தெரியும். ஒன்று மேலே ஒன்று ரேப் ஆகாமல் ஃப்ளாட்டாக பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ பொறுமையாக டைட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு சுற்றிக்கலாம். இப்போது கம்லாம் போட்டு ஒட்டி இதுக்கும் நான் வந்து B7000 க்ளூ போட்டு தான் ஒட்டினேன். இப்போ இது நல்லா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அந்த ஓவர்லேப் ஆகாமல் இருக்கும் அந்த த்ரெட்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம டிசைனிங் பார்ட்டுக்கு போயிடலாம். டிசைனிங் இதுக்கு வந்து நான் மகாலட்சுமி காயின் வச்சுருக்கேன். அப்புறம் 2 சைடுமே கோல்டன் ஜிக்ரான் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த டிசைனிங் பார்ட்டுக்கு போயிடுவோம். மகாலட்சுமி காயின் வந்து நமக்கு கடையில் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஏன்னா இது செயின்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பேங்கிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணோம். அப்படியே எடுத்து டைரெக்டாக ஒட்டிட முடியாது பேங்கிளில். இதை நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிசர் எடுத்து கரெக்டாக அந்த ரவுண்ட் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கொயரை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வரைக்குமே நம்ம வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். இது இன்னும் அவ்வளோ ஹார்ட்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சிசர்லேயே கட் பண்ணிடலாம். ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு 10 நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வேணும்னா கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகிட போதில்ல. ஸோ நான் ஒரு 10 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். வெறும் அந்த ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டாலே ரவுண்ட் ஷேப் மட்டும் பேலன்ஸ் அப்படியே நிற்கும். இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு அகெயின் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறோம். B7000 க்ளூ போட்டு ஒன்று மேலே ஒன்று தனித்தனியாக ஒட்டாமல் ஓவர்லேப் ஆன மாதிரி ஒன்று மேலே அப்படின்ட்டு லைட்டாக வைக்கும் போது நமக்கு அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். தனித்தனியாக வச்சோன்னா எதையோ தூக்கி ஒட்டிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஓவர்லேப் ஆன மாதிரி மகாலட்சுமி காயின் வைக்கும் போது தான் அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் B7000 க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியெல்லாம் க்ளூ போட முடியாது. அதனால் ஒரே டைமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வந்து உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டம் இது அப்படிலாம் நினைக்காதீங்க. பண்ண ஒரு 2 பேங்கிள் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் பண்ணுறது லைட்டாக அந்த எண்டுக்கு மேலே இன்னொரு காயின் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக. தனியாக உட்காராமல் மேலே கொஞ்சம் ஓவர்லாப் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்து நான் ஃபுல் பேங்கிளுமே ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஒட்டி நல்லா அந்த க்ளூவும் வந்து காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது இப்படியேவும் விட்டுடலாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். நான் அந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த த்ரெட்டு தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேங்கிளில் அந்த கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக, அந்த வளையலில் வந்து அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காக லக்ஷ்மி காயின்லேயே வந்து 2 கார்னர்லேயுமே நான் ஜிக்ரான் கிறிஸ்டல்ஸ் ஓட்டுறேன். ஜிக்ரான் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம ஒயிட் கலரும் இருக்குது, கோல்டு கலரும் இருக்குது. கோல்டுன்னு போகும்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கும், ஒயிட்டும் நல்லா தான் இருக்கும். நம்மளோட சாரியில் வந்து அந்த ஒயிட் சில்வர் இது இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் போடும்போது செட் ஆகும். மோஸ்ட்லி நம்ம கோல்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவே வந்து நான் 2 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஓட்டுறேன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஏன்னா அது நல்லா ஸ்டிக் ஆகணும். ஸோ வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணாமல் தாராளமாகவே நம்ம அந்த க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ரான் கிறிஸ்டல் போட்டு ஒட்டலாம். ரொம்ப கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ ஒட்டும், ஒரு 2 டேஸ் கழித்து அது கொட்டிடும் ஜிக்ரான் கிறிஸ்டல்ஸ். ஸோ அதனால் நிறைய க்ளூ எடுத்து அது நல்லா அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த க்ளூவால் கவர் ஆகிருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஜிக்ரான் கிறிஸ்டல் ஒட்டி அது காஞ்சிருச்சு. அந்த க்ளூலாம் போட்டு ட்ரை ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு நார்மல் கிளாஸ் பேங்கில் வச்சு எவ்வளோ கிராண்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே நம்ம அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸும் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸை குந்தன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காயின்ஸை ஃபில் பண்ணோம். நான் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸை ஃபில் பண்ணிட்டேன், ஏன்னா நான் குந்தன் ஒர்க் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா லென்த்தாக டீட்டெயில்டாக இன்னொரு பேங்கிள் ஈஸியாக எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன்.